வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல் கிரீன் ஸ்டோன் 5. நான் உங்க ரேவதி. இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயரிங்ஸ் கலெக்ஷன்ஸ் தாங்க. நான் என்னோட இயரிங்ஸ் கலெக்ஷனை காமிக்கிறது மட்டும் இல்லாமல் நான் லேட்டஸ்ட்டாக வாங்கின என்னோட இயரிங்ஸ் கலெக்ஷன்ஸ், நான் என்னோட இயரிங்ஸ்லாம் எப்படி ஆர்கனைசேஷன் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத பற்றி எல்லாமே நான் இன்னைக்கு உங்கள் கூட ஷேர் பண்ணலான்ட்டு இருக்கேன். நிறைய பேத்துக்கு பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக இயரிங்ஸ் போடுறது ரொம்பவே பிடிக்குங்க. பர்சனலாக எனக்கு ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக இயரிங்ஸ் போடுறது ரொம்பவே பிடிக்கும். அட்லீஸ்ட் நான் ஷால் அண்ட் லெகின்ஸ்க்கு மேட்சாவது இயரிங்ஸ் வாங்கி வச்சுடுவேன். அந்தளவுக்கு எனக்கு இயரிங்ஸ் ரொம்பவே பிடிக்கும். சில இயரிங்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கும்போது ட்ரெஸ்ஸுக்கு இது மேட்சாக இருக்கும் அப்படி வாங்குவோம். சில சமயம் பார்த்தீங்கன்னா பார்த்த உடனே இது என்னடா சூப்பராக இருக்குது, புதுசாக இருக்கே, ஒரு வித்தியாசமாக இருக்கே அப்படியும் வாங்கி வச்சிடும் இல்லைங்களா. இப்போ நம்ம இயரிங்ஸை வாங்குறது முக்கியம் இல்லைங்க, அதை நம்ம மெயின்டைன் பண்ணணும். நீங்கள் இப்போ ஒரு இயரிங் 10 ரூபா கொடுத்து வாங்கியிருந்தாலும் சரிங்க, நீங்கள் ஒரு 1000 ரூபாய் கொடுத்து வாங்கியிருந்தாலும் சரிங்க, அதை நம்ம எப்போவுமே இப்போ வாங்கின புது இயரிங் மாதிரியே மெயின்டைன் பண்ணுறதாங்க ரொம்பவே முக்கியம். அந்த மாதிரி நம்ம எப்படி ஒரு பழைய இயரிங்காக இருந்தாலும் சரி, நம்ம இப்போ வாங்கின இயரிங்கோ எப்போவுமே புதுசு மாதிரியே வச்சுக்கிற அப்படிங்கிற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் நான் இந்த வீடியோக்குள்ள சொல்ல போகிறேங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், கடைசி வரைக்கும் இந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா தான் நான் எப்போ வீடியோ அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு உடனுக்குடனே ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் லேட்டஸ்ட்டாக வாங்கின இயரிங்கில் ஃபஸ்ட்டு இந்த இயரிங் தாங்க. பார்த்தோன்னே எனக்கு ரொம்பவே பிடிச்சி போச்சு. பார்த்திங்கன்னா பீக்காக் அதோட தோகையை விரிச்சிருக்கிற மாதிரி. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபேன்சி சாரீக்கு, நம்ம இல்லைன்னா நார்மல் சுடிக்கு இல்லைனா சோழிக்கு அந்த மாதிரி போடும்போது ரொம்பவே அழகாக இருக்குங்க. பார்த்தோன்னே எனக்கு ரொம்பவே பிடிச்சி போச்சு, அதனால நான் இதை வாங்கினேன். செகண்ட் பார்த்திங்கன்னா இந்த இயரிங் தாங்க. இது பார்த்தோன்னே பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இது பார்த்திங்கன்னா ஜீன்ஸ் டாப்ஸுக்கு அந்த மாதிரி போடும்போது ரொம்பவே அழகாக இருக்கும். சுடிக்கு கூட நீங்கள் போடலாம். பார்க்குறதுக்கே நல்லா வித்தியாசமாக இருந்துச்சு. பிளாக் கலர் பார்த்திங்கன்னா நிறையா ட்ரெஸ்ஸுக்கு சூட் ஆகும். ஸோ அதனால் நான் இதை வாங்கினேன். நெக்ஸ்ட் நான் வாங்கியிருந்த இயரிங் பார்த்திங்கன்னா பீகாக் இயரிங்கு. இது பார்த்தா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுங்க. இது பார்த்திங்கன்னா சாரீக்கு போடும்போது அவ்வளோ அழகாக இருக்கும். பார்த்தா உங்களுக்கே தெரியும், ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு இயரிங். அதனால் எனக்கு ரொம்பவே பிடிச்சி போய் நான் இதை வாங்க. இது நீங்கள் சாரீ ஃபேன்சி சாரீக்கு போடலாம், இல்லை நீங்கள் சுடிதாருக்கு கூட போடலாம். ரொம்பவே அழகாக இருக்கும். நெக்ஸ்ட் நான் வாங்கின இயரிங் இதாங்க. ஒரு பிளாக் கலரில் ஸ்டோன் வச்ச மாதிரி பார்க்கும்போது ரொம்பவே அழகாக இருந்ததுங்க. இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இயரிங் போடும்போது நம்ம காதே நிறைஞ்ச மாதிரி இருக்கும். வெயிட்டெல்லாம் இல்லைங்க, லைட் வெயிட்டாக தான் இருக்குது. நீங்கள் உங்கள் சுடிதாருக்கோ இல்லை சாரீக்கோ எதுக்கு வேணால் இந்த இயரிங் நீங்கள் போடலாம். இல்லை நீங்கள் உங்கள் ட்ரெஸ்ஸில் கொஞ்சம் சின்னதாக ஒரு பிளாக் கலர் இருந்தால் கூட போதுங்க. இந்த கம்மல் போடும்போது ரொம்பவே அழகாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது ஒரு ஃபேன்சி இயரிங் தாங்க. நம்ம ஒரு பிளாக் கலர் ஸ்டோன் வச்ச மாதிரி பார்த்தோம் இல்லைங்களா, அது கூட சேர்ந்தது தான் இதுவும். இது பார்த்திங்கன்னா ஃபேன்சி சாரீக்கு டாப்புக்கு அந்த மாதிரிலாம் போடும்போது ரொம்பவே அழகாக இருக்கும். லைட் வெயிட்டான ஒரு ஃபேன்சி இயரிங் தாங்க. இது எனக்கு பார்த்தது ரொம்பவே பிடிச்சி போச்சு. கீழே ஒரு பேர்ல் இருக்குது. கொஞ்சம் நல்ல வித்தியாசமான இயரிங் தாங்க. நீங்கள் எந்த ட்ரெஸ்ஸுக்கு வேணால் போடலாம், ரொம்பவே அழகாக இருக்கும். பர்டிகுலராக இந்த ட்ரெஸ் தான் போடணும் அப்படின்லாம் கிடையாது. நீங்கள் எதுக்கு வேணால் வேர் பண்ணலாம் இந்த இயரிங்கை. நெக்ஸ்ட் நம்ம இந்த பார்க்குற இந்த இயரிங் எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்ச இயரிங்க. என்னோட ஒரு வீடியோவில் பார்த்துருப்பீங்க, ஒன் பிராண்ட் மேக்கப் லுக் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. நான் இந்த இயரிங் போட்டிருந்தேன். எனக்கு ரொம்பவே பிடிச்ச இயரிங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு டைமண்ட் வச்ச ஒரு ஸ்டோன் மாதிரி இருக்கும். ரொம்ப பளபளப்பாக இருக்கும். போடும்போது நீங்கள் நைட் ரிசப்ஷனுக்கு அந்த மாதிரிலாம் போடும்போது ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த இயரிங் எல்லா ட்ரெஸ்ஸுக்குமே நீங்கள் போட்டுக்கலாம். சாரீ, சுடிதார், டாப்ஸ்க்கு, சோழி அந்த மாதிரி எல்லாத்துக்குமே போடலாம். ரொம்பவே அழகாக இருக்கும். நிறைய பேர்
இயரிங்ஸ் வந்து வாங்குவாங்க, ஆனால் அதை மெயின்டைன் பண்ணாதனால அது சீக்கிரமே கருத்து போயிடும், அது வந்து போடுறதுக்கு கூட முடியாது இல்லைங்களா. அந்த மாதிரி ஆகாமல் இயரிங் வந்து எப்பவுமே புதுசு மாதிரியே இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நான் சொல்கிற இந்த டிப் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். ரொம்ப பெரிய விஷயம் இல்லைங்களா, ரொம்ப சின்ன சிம்பிளான டிப் தாங்க. நீங்கள் இயரிங்ஸ் வந்து ஃபங்க்ஷனுக்குலாம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் அந்த இயரிங்ஸை கலட்டி அந்த நம்ம போடுறோம் இல்லைங்களா, அந்த ஸ்டிக் ஆகட்டும் அந்த பட்டன் ஆகட்டும், நம்ம இயரிங்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம டிஷ்யூ பேப்பர்ஸ் நல்லா தொடச்சி ஒரு டப்பாவில் போட்டு நீங்கள் வச்சிடணும். அந்த டப்பாவில் வந்து கொஞ்சம் கூட ஈரத்தன்மையோ எதுவுமே இல்லாமல் இருக்கணுங்க. அந்த மாதிரி நீங்கள் வந்து வைக்கும்போது உங்கள் இயரிங் வந்து எப்பவுமே பார்க்கறதுக்கு பலனே இருக்குங்க. நீங்கள் பார்க்குறது எல்லாமே வந்து ஆக்சைட் சொல்கிறீங்க, அதையும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நான் வந்து பாக்ஸில் தான் வந்து போட்டு வச்சுருப்பேன். இப்போ உங்களுக்கு காமிக்கிறதுக்காக வந்து என்னென்ன கலெக்ஷன்ஸ் காமிக்கிறதுக்காக கொஞ்சம் வந்து இந்த மாதிரிலாம் வச்சுருக்கேன். இந்த ஆக்சைட் சோர்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா மிரர் இயரிங்ஸ், இந்த மாதிரிலாம் கலர் ஸ்டோன் வச்சது, இந்த மாதிரி பீட்ஸ் வச்சது, இது எல்லாமே வந்து இருக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா வித்தியாசமாக இருக்கும். இதையும் நான் வந்து நிறைய வீடியோஸில் வந்து போட்டு காமிச்சிருக்கேன். ஸோ ஆக்சைட் ஜுவல்லரி மட்டுமே ஒரு தனி பாக்ஸில் வந்து நான் வந்து வச்சுருப்பேன். ஸோ அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கும். இந்த மாதிரி வந்து ஜும்காஸும் இருக்கும், அதுவும் பார்த்திங்கன்னா வித்தியாசமாக இருக்கும். இந்த மாதிரி பீகாக்லேயே வந்து பீட்ஸ் வைத்த மாதிரியான ஒரு ஜும்காஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது. அப்போ இதையும் நீங்கள் வந்து நான் வீடியோஸ் போட்டிருப்பேன், அதையும் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி நான் ஆக்சைட் ஜுவல்லரிஸ் மட்டுமே ஒரு தனி பாக்ஸ் இந்த மாதிரி வைக்கும்போது உங்களுக்கு எடுக்கிறதுக்கு போடுறதுக்கு எல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். என்னோட கலெக்ஷன்ஸ் இயரிங்ஸ் வந்து போடும்போது நிறைய பேத்துக்கு உள்ள இன்னொரு ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இயரிங்ஸ் வந்து கொஞ்சம் ஹெவியாக வாங்கிடுவாங்க. அதை போடாமல் இருக்கக்கூடாதுன்னு காதில் போட்டு முடிச்சதுக்கப்புறம் ஒரு வலி வரும் பாருங்கள், அது எப்படா கலட்டி வைக்கலான்னு இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு வந்து காதில் இயரிங்ஸ் போட்டு ஒரு பெயினாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அதை கலட்டின உடனே அந்த இடத்துல வந்து ஆலோவேரா ஜெல் தடவி பாருங்கள், அவ்வளோ ஒரு சில்னஸ் ஃபீல் இருக்குங்க. சீக்கிரமே அந்த வலி வந்து கம்மியாயிடும். இல்லை உங்கள்கிட்ட ஆலோவேரா ஜெல் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா கோகோனட் ஆயில் இருக்குது பார்த்தீங்களா, அதை கூட ஒரு காட்டனை டிப் பண்ணி அந்த இடத்துல வந்து லைட்டாக அப்ளை பண்ணிங்கனாலும் உங்களுக்கு அந்த பெயின் வந்து சீக்கிரமாகவே போயிடும். கண்டிப்பாக இந்த டிப்பை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இயரிங்ஸ் வந்து ஆர்கனைசேஷன் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய விஷயமெல்லாம் இல்லைங்க, ரொம்ப சிம்பிளான விஷயம் தாங்க. இப்போ நீங்கள் பார்க்கறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கோல்ட் ஷேட்ஸ் உள்ள இயரிங் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு தனி பாக்ஸ் இந்த மாதிரி பாக்ஸில் வந்து நான் போட்டு வச்சுருப்பேங்க. இப்போ இந்த பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோல்ட் ஷேட்ஸ் உள்ள இயரிங்ஸ் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு நான் தெரிஞ்சுப்பேன். அதே மாதிரி போல் எந்த இயரிங்ஸ் நான் வந்து எடுத்தாலும் அதுக்குள்ளே அந்த அட்டையில் வந்து நான் வந்து திருப்பி அதே மாதிரி மாட்டி வச்சுருவேன். அப்போ தான் வந்து நம்ம எடுக்கும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். இல்லை நம்ம எடுக்கிறப்ப கலைச்சி விடும்போது அதில் இருக்க ஸ்டோன்ஸ் இதெல்லாமே விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம எந்த இயரிங்ஸ் போட்டாலும் அதுக்குள்ளே அட்டையில் போட்டு வைக்கும்போது நமக்கு எடுக்கிறதுக்கும் வசதியாக இருக்கும், பார்க்குறதுக்கும் நீட்டாகவும் இருக்கும். இதுதான் நான் என்னோட வெளியில் போகிறதுக்கு, ஷாப்பிங் போகிறதுக்கு, என்னோட சேனலுக்கு போகிறதுக்கான சில கோல்ட் ஷேட்ஸ் உள்ள இயரிங்ஸ். இப்போ நீங்கள் இங்கே பார்க்குற சில இயரிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா என்னோட மேரேஜ்க்கு முன்னாடி நான் பார்த்து வாங்கின இயரிங்ஸ் தாங்க. எனக்கு இப்போவும் இது வந்து ஒரு ஸ்வீட் மெமரிஸ்னே சொல்லலாம். எவ்வளோ வருஷம் ஆனாலும் இதை வந்து நான் இப்போவும் புதுசு போலையே வச்சுருக்கேன். ஸோ இதை நம்ம எப்படி இயரிங்ஸ் கூட நம்ம புதுசு மாதிரியே மெயின்டைன் பண்ணலாம் அப்படிங்கிற சில டிப்ஸும் நான் வந்து உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். இப்போ நான் எதுக்கு இதை காமிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 10 ரூபாய் ஆகட்டும், இல்லை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 1000 ரூபாய் ஆகட்டும், நம்ம எவ்வளோ பைசா கொடுத்து வாங்குறங்கிறத முக்கியத்தை விட நம்ம எந்த அளவுக்கு அதை நம்ம மெயின்டைன் பண்ணுறோம் அப்படிங்கிறதாங்க முக்கியம். இதெல்லாமே பார்க்கும்போது ஒவ்வொரு டைம் வாங்கின அந்த மெமரிஸ் எல்லாமே எனக்கு வந்து ஞாபகம் வரும். இந்த வீடியோவில் என்னோட லேட்டஸ்ட் இயரிங்ஸ் கலெக்ஷன், இயரிங்ஸை நான் எப்படி ஆர்கனைசேஷன் பண்ணி வச்சுருக்கேன், அது மட்டும் இல்லாமல் இயரிங்ஸை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ், இது எல்லாத்தையுமே வந்து இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும், லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும், மறக்காமல் என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடணும். இன்னும் சூப்பரான உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோ வந்து சந்திக்கிறேன். until then take care, டாட்டா, bye bye.